ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் கலர் எம்போஸ்டு லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எப்போவுமே எம்போஸ்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரோப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் டபுள் ரோப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிக்ஸாக்காக செயின் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு ட்ரிக்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, ரோப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 2 எட்ஜ்லேயுமே க்ளூவை போட்டுட்டு காய விட்டுருங்க தனியாக ஒரு இடத்துல வச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோப் எடுத்து லைட்டாக நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் பார்ட்டில் பிசுறு வராது. இதே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒட்டிக்கோங்க, தேவையில்லாமல் உட்காந்து தைக்காதீங்க அப்படி நான் சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லலை. ஓகே, என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான ப்ளவுஸஸு, லெஹங்கா, கிட்ஸ்க்கு எந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணனாலும் மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த லோட் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 கலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? எப்போவுமே நம்ம ஒரு எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயினை சைடில் இருந்து தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே கொண்டு போகிறத நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லோட் ஸ்டிச் பண்ணால் ஒரு லாங் செயின், ஷார்ட் செயின் மேலே கொண்டு போவோம் இல்லையா? நம்ம ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸை விட்டு வெளியே வராத அளவுக்கு பார்த்து ஸ்டிச் பண்ணும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு நான் ஸ்டிச்சு மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரிக்ஸும் டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் சைடில் தான் கொண்டு வரேன், மேலே கொண்டு வரல. மேலே கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸை விட்டு வெளியே போகும். உங்களுக்கு பிகினஸாக இருக்கும்போது இப்படி பாக்ஸ் போட்டு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செயின் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு கலர் வரதான் போகுது, த்ரெட்டு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தள்ளி ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்படி தான் கிராஸாக இந்த ஸ்டிச்சஸ் வரணும். நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி எம்போஸ்டு லோட் ஸ்டிச் படிச்சிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிங்கிள் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரோப்பை உள்ளே இது பண்ணியிருப்போம். இனிமே அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஷேப் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேசிக் லெவல் கோர்ஸோட வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் 2020-21 போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பாதி கலர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நீடில், ஒரு ஜர்தோசி நீடிலோ பீட்ஸ் நீடிலோ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஜர்தோசி நீடில் எடுத்து வச்சோம்ல, அதை அதில் குத்தி இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணிடலாம். ஏன் நான் இந்த ஸ்டிச்சை அப்படி லாங்காக கொண்டு லாக் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடையும் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுறது கஷ்டம். நம்ம நிறையா விஷயத்த அட்வான்ஸ் லெவலில் புதுசாக பார்ப்போம். இப்போ 2வது நாடாக, அதாவது 2வது கலரை நான் இது பண்ண போகிறேன், க்ரீன் கலர். இதை இந்த சைடில் எடுத்து கிராஸாக கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? எந்த இடத்துல இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் அந்த கலர் மறைகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருக்கும். ஓகே, எப்பவும் போலயே குத்தி அடுத்த கலர் வெளியே எடுத்து மெதுவாக ஸ்லோவாக சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு லாக் செயினை மேலே போடாமல் சைடில் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குத்தி லாக் செயினை சைடில் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் தான்
அப்படியே கண்டினியூ பண்ணி கிராஸில் செயின்ஸ் போட்டு வர போகிறீங்க. இப்போ கீழே குத்தும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைடில் கொண்டு போய் லாக் பண்ணாமல் கீழே கொண்டு வந்து லாக் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம என்ன இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்த விட்டு மாறாது ஒரே ஷேப்புக்கு வந்திருக்கணும். ஸோ நம்ம இதே மெத்தடை தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பாதி தூரத்துக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு கலர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த ப்ளைஸ் வந்து தெரியல. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு கலர் கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்படியே தான் இந்த ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் ஒரு ப்ளவுஸ்க்கோ இதுக்கோ போடுறதுக்கு உட்காறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காரதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா நீடில் ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் நீடில் இல்லாமல் போடணுன்னாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டி குட்டி செயினாக போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு லாங் செயின் போட்டிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு கலண்டு விழாது. ஏன்னா பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு தடவை லூஸ் ஆனால் கூட நம்ம கவனிச்சிக்க முடியும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு நான் அவசரமாக பண்ணுவேன், எனக்கு இதை ப்ராப்பராக இருக்குன்னா இந்த ஸ்டிச் போடையில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்கு விழுறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டிச்சை அந்த கலர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்து லாங் செயினாக கொண்டு போகிறீங்க இல்லையா, அப்போ இழுக்கும்போது மெதுவாக இழுக்கணும். இல்லைன்னா அந்த த்ரெட்டு பிசுறு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் அதை எப்படி இழுக்கிறதுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தடவை செயின் போட்டு இழுத்து காட்டுறேன். அப்போ அது எந்த மாதிரி பிசுறு ஆகுது, ஒருவேளை அப்படி இழுத்து பிசுறு வந்துருச்சு, த்ரெட்டு ஒரு மாதிரி திரிஞ்சு வருது அப்போனா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்லேருந்து கழட்டி போடணுமா, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கும் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நீங்கள் அப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை நம்ம ஸ்பீடாக பிடிச்சி இழுக்கலாம். வெயிட், ஸ்பீடாக இழுத்தப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு கொஞ்சம் பிசுறு விழுகிற மாதிரி தெரியுது இல்லையா, அப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ வந்து இதுலேருந்து இழுத்து கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து லாங் செயினாக போட்டு இந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா, நம்ம லாங் செயினாக போட்டால் தான் 2 த்ரெட்டுக்கும் இடையில கேப் இருக்காது, டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைடில் நம்ம மாட்டியிருப்போம்ல நீடில், அதை மெதுவாக எடுத்துக்கலாம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் நம்ம மாட்டின நீடியில் மெதுவாக எடுத்துக்க போகிறோம். எடுக்கும்போது பார்த்து எடுங்க, நம்ம லாக் பண்ணியிருக்க ஸ்டிச்சு வந்து கலண்டு வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்த நீடில் கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எந்த கலரை லாக் பண்ண போகிறோம், க்ரீன் கலர், அதில் வந்து இது பண்ணிடுங்க. இல்லை மேம் ஒரே நீடில் வச்சுக்கிறதுக்கு 2 நீடில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நீங்கள் 2 நீடில் கையில் வச்சுட்டாலும் இதுக்குன்னா இந்த கலருக்கு இந்த நீடில் லாக் பண்ணுறதுக்கு, அந்த கலருக்கு அந்த நீடில் லாக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதில் குத்தி லாக் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கலர் ஆரஞ்சு கலரை வந்து நீடியில் சென்டரில் விட்டுட்டு லைட்டாக கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அதுக்காண்டி இந்த இடத்துல சென்டரில் இல்லை, ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எந்த செயின் போட்டிங்களோ அந்த செயினில் அதே மாதிரி சென்டரில் வச்சுட்டு கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அடுத்த கலரை வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அந்த பிசுறு மேலே இருக்குது இல்லையா, அது இல்லாமல் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் ஸ்பீடாக இழுத்து இந்த மாதிரி பிசுறு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விட்டுட்டு இல்லை கழட்டிட்டு ஒர்க் பண்ணி ப்ளவுஸ்லாம் ஓட்டையாக்கி அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. இந்த ஸ்டிச்சை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்லைனை சுற்றி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து இதிலெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள்
நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு வந்து தெரியும் நீங்கள் உங்களோட டேலண்ட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டிச்சை வந்து நான் உங்களுக்கு ஆஃப் லோடர் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். அது எப்படின்னா, எந்த பிக்சர்லனாலும் நம்ம செயினை தானே போடுறோம் அவுட்லைனுக்கு, அதுக்கு பதிலாக ஆஃப் லோடட் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூவில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அந்த கரெக்டாக அந்த கலர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்பவும் கொண்டு போய் லாக் போட்டுடலாம். ஒரு பாதிக்கு மேலே நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாலாம் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு மேலே தான் நமக்கு அடுத்த கலர் க்ரீன் கலர் வரப்போகுது இல்லையா? ஸோ நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அதுக்கு நேராக கொண்டு போய் லாக் பண்ணி விட்ருங்க. அடுத்த செயின் எடுக்கும்போது பாருங்கள், நான் இப்படி சென்டரில் வைக்கிறேன். வச்சுட்டு நான் கீழே எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு தெரியும் ஒரு செயினை எடுக்கிறது எப்படின்னு. அப்படி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வந்து ஒரு செயின் போட போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுறாதீங்க, கிராஸில். அதாவது நம்ம முன்னாடி போட்ட கலர் வந்து எந்த இடத்துல முடிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போடணும். அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். போட்டு கீழே தான் செயின் போடணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். ஒரு லாக் செயின் போடுறீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு லாங் செயின் போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா போடுற லாக் செயினை இது பண்ணும். அந்த பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுறு இருக்கிற நூலை நீடில் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பிசுறு அந்த இடத்துல மறைஞ்சிரும். அந்த நூல் வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை ஃபினிஷ் பண்ண ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூலை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அந்த நூலை வந்து உள்ளே விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு அந்த நூல் வந்தது வந்து தெரியாது. ஓகேவா? இதே விஷயத்தை தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கலர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கலரை எங்கே கிராஸில் போய் முடியுதோ அங்கே போய் இன்னொரு கலர் எடுக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீடியில் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இதையே அப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த கிராஸில் இன்னொரு கலர், அடுத்த கிராஸில் இன்னொரு கலர், இப்படி தான் 2 கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஆரஞ்சு கலர் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் இதையே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி நான் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபைனலாக இது முடித்ததுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதுக்கு ஷேப் ஒர்க்லாம் மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஹோம் ஒர்க் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரை முடிச்சிட்டோம். க்ரீன் கலரை முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். இதவே அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறோம். இதில் எந்த கஷ்டமே உங்களுக்கு இருக்காது. இதில் உங்களுக்கு பிரச்சனைனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலை இழுக்கும் போது பிசுறு வரும். ஸோ ஸ்லோவாக லாங்காக இழுக்கிற நூலை இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நூல்கண்டோட இன்னொரு நூல்கண்டு அடியில் பின்னாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே இதில் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. மற்றபடி நீங்கள் எப்போவுமே போட்ட லோட் ஸ்டிச்சு தான் இதில் போட போகிறீங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து ஆரஞ்சு கலர் எடுத்துட்டோம். இப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். இப்படி இதே மெத்தடு தான் அடுத்தடுத்து வந்துட்டுருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் தெரியும். அதே மாதிரி இந்த சைடு எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்டாக தெரிஞ்சால் அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே தான் இதையும் முடிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டிச்சோட இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிளாக உங்களுக்கு நல்லாவே பார்க்குறதுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போடுவோம். இந்த ஸ்டிச்சை வந்து நான் உங்களுக்கு ஷேப்ஸில் இல்லை ஏதோ ஒரு டிசைன்ஸில் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டிச்சை நெக்லைனில் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களோட திறமைக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.